Hi guys, welcome to the channel. இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஃபீலிங் அண்ட் தாட்ஸில் இருக்காங்க, என்ன மாதிரியான உணர்வுகள் இருக்குது, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமில் அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க. ஓகே, அதான் நம்ம பார்க்க போகிறோம். கரண்ட் எனர்ஜி பார்த்துட்டு ஏஞ்சலோட கைடன்ஸ் பார்த்துடலாம். உங்களுக்கும் நான் சில சைன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது பைல் செலெக்ஷன், நான் 2 பைல் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக பிடிச்ச பைல் கொஞ்சம் டைம் எடுத்து சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டேரோ கிளாஸ் வேணும், பர்சனல் ரீடிங் வேணும் அண்ட் ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 பைல் எடுக்கிறேன். உங்களுக்கு பிக்சர் வைஸ் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட் பைல் 1க்கான மெசேஜ் சொல்ல வருது. கார்டு ஜஸ்ட் பைல் 1க்கு வேகமாக யூனிவர்ஸ் கார்டு கொடுத்துருச்சு. பைல் 2க்கான கார்டு. ஓகே, 2 பிக்சர் நான் காமிக்கிறேன். ஏதோ உங்கள் மனசுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியுது, உங்கள் லைஃபோட, உங்கள் வாழ்க்கையோட எது உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியுது. ரீசன்ட் டேஸில் நடந்துருந்துருக்கலாம், இந்த ஏதாவது இல்லை உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு சுச்சுவேஷன், பர்சன், ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஞாபகம் வரும் இந்த பிக்சர் பார்த்து. ஸோ சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் 1, பைல் 2 கொஞ்சம் டைம் எடுத்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பைல் 1. உங்கள் பர்சனோட எனர்ஜி. பைல் 1 சூஸ் பண்ணவங்க இங்கே உங்களுக்கு ஃபேமிலி கார்டு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபேமிலி பிளாக்கேஜாக இருக்கலாம். குடும்பம் உங்கள் பர்சனோட குடும்பம் அல்லது உங்களோட குடும்பம் ஒரு பெரிய தடங்கள், ஒரு தடையாக இருக்கலாம். இல்லை தேர்ட் பார்ட்டி, வேறு யாராவது, சரிங்களா, தேர்ட் பார்ட்டி அது ஒரு தடங்களாக இருக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை உங்களுக்கான சைன், சரிங்களா. இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கான டைம் உங்களுக்கு கொடுத்துருந்துருக்க மாட்டாங்க, சரிங்களா. உங்களை மீட் பண்ணாமல் இருக்கிறது, உங்களுக்கான டைம் கொடுக்காமல் இருக்கிறது, உங்களே வேல்யூ பண்ணாமல் வேறு ஒரு விஷயத்தில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது, வேலையாகட்டும் இல்லை தேர்ட் பார்ட்டி கூட, அந்த மாதிரி உங்களுக்கான நேரத்தை கொடுக்காம இருந்திருப்பாங்க, சரிங்களா. நீங்கள் மீட் பண்ண கூப்பிடுறது, அவங்க வராமல் இருக்கிறது, இல்லை அவங்க மீட் பண்ண உங்களை கூப்பிடும் போது நீங்கள் போகாமல் இருக்கிறது, அதனால் பிரச்சனை வர்றது, உங்களுக்கான கால் கம்மியாக இருந்திருக்கும், அந்த மாதிரி சம்திங், அந்த மாதிரி இதில் தெரியுது பைல் 1. சரி, உங்கள் பர்சனோட எனர்ஜி. Pile 1. Okay. Twin flame or soulmate இங்கே அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ட்வின் ஃப்ளேம் சோல்மேட் இல்லைங்கிற பட்சத்தில் 2 பக்கமே லவ் இருக்குது, சரிங்களா. இங்கே எந்த மாஸ்க்கும் கிடையாது, ஜென்யூனான லவ். உங்கள் பர்சன் உங்கள் மேலே ஜென்யூனாக லவ் காமிக்கிறாங்க. பட் சூழ்நிலை எங்களை பிரிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பைல் 1 உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஏன்னா 2 பேருமே ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு வேறு லவ் உங்கள் லைஃப்பில் இருந்தாலும், வேறு பர்சன், ஃபேமிலி யாருனாலும் இருந்தாலும், நீங்கள் மிஸ் பண்ணுறது உங்களோட பர்சனை தான். உங்கள் பர்சன் மிஸ் பண்ணுறது உங்களை தான். 2 பேருக்குமே சூழ்நிலை தான் உங்கள் பிரேக்கப்புக்கு இங்கே காரணமாக இருக்கும். உங்கள் ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லாக போகாமல், எந்த ஒரு சக்ஸஸ் பார்க்காம அப்படியே நிற்கிது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த பைல் உங்களுக்கு ரிலேட் ஆகும், சரிங்களா. உங்கள் பர்சன் கண்டிப்பாக அவங்க இன்னும் ஒரு முடிவு எடுக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரலை. யூனிவர்ஸ் தள்ளுறாங்க, சொல்லியா. யூனிவர்ஸ் ஒரு முடிவு எடு, நீ ஏன் இன்னும் இப்படி ஸ்டக் ஆகி இருக்க, ஏதாவது ஒரு முடிவு எடு. இல்லை கடகம், விருச்சகம், மீனம் அதிகமாக இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லா ராசியுமே இருக்குது. அதிகமாக இருக்கிறது கடகம், விருச்சகம், மீனம் உங்கள் பர்சனாக இருந்தாங்கன்னா. மற்ற ராசிகளும் எல்லாமே இருக்குது, சரிங்களா. மேஜராக இருக்கான அந்தளவுக்கு வரலை. ஸோ ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பெரிய மாற்றம்லாம் உங்கள் பர்சன்ட்டு நீங்கள் எதிர்பார்க்க வேணாம் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் எந்த ஒரு பெரிய ஷிஃப்ட்டும் உங்கள் லைஃப்பில் நடக்க போகிறதில்ல. அப்படியேனாலும் ஜஸ்ட் ஒரு மெசேஜ், ஒரு கம்யூனிகேஷன், அந்த மாதிரி வேணாம். ஒரு கம்யூனிகேஷன் ஒரு சும்மா லைட்டாக, சரிங்களா. ரொம்ப ஒரு உங்கள் லைஃப்பையே மாற்றுற மாதிரியான ஒரு கம்யூனிகேஷனுக்கு சான்ஸ் இப்போ கிடையாது, சரியா. ஆனால் உங்கள் பர்சன் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அல்லது கால், ஏன்னா அது கொடுக்கலாம், அது கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது வரும், சடனாக வரலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. என்னன்னா யூனிவர்ஸ் பாருங்கள், இந்த ஹேட் மேலே 2 புறா, ஜஸ்ட் ஒரு 2 குருவி, ஓகே, அது உட்காந்துருக்கு இல்லையா, அது யூனிவர்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ யூனிவர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்கள் பர்சனுக்கு உங்களோட தாட்ஸை சொல்லிகிட்டே இருக்குது.
சொல்லிக்கிட்டே இருக்குது சரியா. பட் பாருங்க இங்கே 3 இருக்குது. ஸோ அவங்க வந்து இல்லை, நான் வந்து இப்போதைக்கு நீ எதுவும் எனக்கு வந்து சைன்லாம் காமிக்காத, இப்போதைக்கு நான் அதுக்கெலாம் ரெடி ஆகலைன்ட்டு உங்கள் பர்சன் இன்னும் ரெடி ஆகாமல் இருக்காங்க. பட் யூனிவர்ஸ் அதோட வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்குது. உங்களோட லவ் எவ்வளோ ஆழம், நீங்கள் காமிச்ச அன்பு எவ்வளோ உண்மை, நீ எடுத்துருக்கிற முடிவு வந்து தப்பு, உன் பர்சன்ட்ட போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அது சொல்லிக்கிட்டே இருக்குது. பட் உங்கள் பர்சன் இங்கே பாருங்களேன் கண் எப்படி மூடி இருக்குன்னு. ஸோ உங்கள் பர்சன் வந்து ரெடி ஆகலை, அவங்க இன்னும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, கிராஸ் ரோட்ல தான் நிற்கிறாங்க, முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாமா, கால் பண்ணலாமா, இன்னும் அதுவே அவங்களுக்கு யோசனையாக இருக்குது சரிங்களா. அதுக்கே இன்னும் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக ஒரு முடிவுக்கு வரல, உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும், கால் பண்ணணும். பட் ஆசை இருக்குது, ஏன்னா நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு அவங்க மூவ் ஆனலாம் ஆகலை. 2 விதமாக வந்து அவங்க யோசிக்கிறாங்க. ஒன்று, உங்களோட லவ் வந்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது, அவங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது, மிஸ் பண்ணுறாங்க, ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. பாஸ்டில் ஏதோ நடந்திருக்கு உங்களுக்குள்ள, ஏதாவது ஈகோ இல்லை பிரச்சனை இல்லை ஹர்ட் ஆகிக்கிறது, நீங்கள் உங்கள் பர்சனலாக ஹர்ட் ஆகி இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி அவங்க ரொம்ப வருந்துறாங்க. இங்கே பாருங்கள், வேற ஒருத்தவங்க அவங்கள நிறையா கேர் பண்ணிக்கிறாங்க, அக்கறை காமிக்கிறாங்க, லவ் காமிக்கிறாங்க. பட் உங்கள் பர்சன் வந்து திரும்பி உட்காந்துருக்காங்க, அது வந்து அவங்களுக்கு டார்க், இந்த இடம் மட்டும் டார்க்காக இருக்குது இல்லையா. ஸோ அவங்க முக்கால்வாசி பாருங்கள், முக்கால்வாசி வந்து அதாவது 75% வந்து இந்த டார்க் இதுக்குள்ளே தான், இந்த பர்சனோட தான் அவங்க லைஃப் இருக்குது. கொஞ்சம் மட்டும் உங்களே விடாமல் காலை கொஞ்சம் வெளியில் வச்சுருக்காங்க இல்லையா, உங்களே விடாமல் நீங்களும் வேணும். அதுதான் நான் இந்த கார்டில் சொல்ல வந்தேன். 2 விதமான எனர்ஜி இருக்குது. ஒன்று, அவங்க ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டில் அவங்க வந்து ஆல்ரெடி கமிட் ஆகியிருக்கலாம், கல்யாணம் இல்லை யாருக்காவது கமிட்மெண்ட் கொடுத்துருந்துருக்கலாம் ஓகேவா. அந்த லைஃப்பையும் அவங்களால விட முடியல. இன்னொரு சைடு என்னென்னா, உங்களோட லவ் உங்களை வந்து அந்த பர்சனால் ரீப்ளேஸே பண்ண முடியல. சரி, சொசைட்டி முன்னாடி கல்யாணம் பண்ணியாச்சு, ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாச்சு, அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இவங்க இன்னும் யோசிக்கிறாங்களே தவிர அந்த லவ், இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், அந்த சந்தோஷம் எல்லாமே வந்து உங்ககிட்ட தான். நீங்கள் கூட இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா அபண்டன்ஸும் கிடச்சிருந்துருக்கும். கரியர் வைஸ் அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நிறையா பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் இப்போ வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க சரிங்களா. 2 பேருக்குமே மியூச்சுவலான லவ் இருக்குது, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. உங்கள் பர்சனுக்கு வந்து இன்னும் எந்த விதமான அவேக்கனிங்குமோ, எந்த விதமான சேஞ்சஸ் வந்து லைஃப்பில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்கு வந்து அவங்க வரலை சரிங்களா. நியூ பெர்ஸ்பெக்டிவ், நீங்கள் வந்து இது வேறு கோணத்தில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. இந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பர்சனுக்காக நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை வந்து இழந்துவிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ், உங்களோட பார்க்குற கண்ணோட்டத்தை வந்து நீங்கள் மாற்றியே ஆகணும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் சம்திங் நீங்கள் ஒரு வேறு டைரெக்ஷனுக்கு வந்து போகிற மாதிரி இருக்குது, போகணும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க. ஐ மீன் உங்கள் பர்சனை விட்டுட்டு போயிருங்கன்னு சொல்லலை, பட் அதே தாட்டில் இருக்காதீங்க. அதே மாதிரி ஏன்னா 2 பேருமே இங்கே மிஸ் பண்ணுறீங்க இல்லையா. 2 பேருக்குமே ஃபீலிங்ஸ் ஒன்றா தான் இருக்குது, மிஸ்ஸிங் எனர்ஜி ஈக்குவலாக தான் இருக்குது. அதனால நான் சொல்கிறேன். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கும் வேறு லவ் இருக்கலாம், அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணலாம், அங்கேயே அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இது வேறு மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணுற வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் இருக்கீங்க. இதிலே இருந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஓகே, நான் அது யோசிச்சது தான். இது மேபி இப்போ மறுபடியும் ஃபேமிலி டைஸ் அதே கார்டு நீங்கள் சூஸ் பண்ண கார்டு வருது. ஸோ வெளியில் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து வெளியில் 2 விஷயம் இருக்குது. வெளியில் தெரிஞ்சிருமோங்கிற பயம் உங்கள் பர்சனுக்கு சரிங்களா. இப்போ கொஞ்சம் சொசைட்டி முன்னாடி ஒரு டீசெண்டான வாழ்க்கை, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இது வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா, உங்கள் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிச்சுன்னா, இது வந்து நான் கொஞ்சம் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அசிங்கப்பட வேண்டியது இருக்கும், சம்திங் அந்த மாதிரி நினைக்கிற மாதிரி தெரியுது. அதுவும் ஒரு ரீசன். அதனால தான் அவங்க வந்து முடிவு எடுக்காமல் அதே இடத்துல ஸ்டக் ஆகி இருக்காங்க ஓகேங்களா. ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ரொம்ப கஷ்டம். அவங்க நினச்சதை விட இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க. எஸ், இது 2மே பாருங்களேன் ஒரே விஷயத்தை தான் சொல்ல வருது. என்ன உண்மையோ அது வெளியில் தெரிய வருங்கிற மாதிரி தான் வருது. ஸோ பைல் 1க்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து வெளியில் வந்து தெரிய வரலாம், இல்லை ரீசெண்டாக தெரிஞ்சிருக்கலாம். ரீசன்ட் ஃபியூ டேஸ், ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் பர்சன் பற்றின ரிலேஷன்ஷிப் வெளியில் தெரிஞ்சு அதனால் சில பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது.
ஆமாம், உங்கள் பர்சன் வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம், நீங்கள் வந்து பிரச்சனை ஃபேஸ் பண்ணலாம். பட் ஏதோ சம்திங் வெளியில் தெரிய போகுது, இல்லை ரீசன்ட் டேஸ் ரீசன்ட் மந்த்ஸில் வந்து உங்களுக்கு ஏதோ வெளியில் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பைல் 1 காமிக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சைன் மாதிரி தான், எல்லாருக்கும் இது ரெசனேட் ஆகும்னு சொல்ல முடியாது. இன்னொன்று என்னென்னா, 2 பேருக்குமே எஸ்பெஷலி நீங்கள் மாறினீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகாக கொண்டு போகலாம். உங்களுக்குலாம் சில எதிர்பார்ப்புகள் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் வெயிட்டிங் எனர்ஜியில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இந்த பர்சனுக்காக நீங்கள் உங்கள் லைஃப் உங்கள் சோலை வந்து நீங்கள் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறையா கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லி தான் உங்கள் பர்சனும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் இன்னும் வரல. ஸோ நீங்கள் எதுவும் எதிர்பார்க்காம இப்போதைக்கு எந்த எதிர்பார்ப்பு, கால் வருமா, மெசேஜ் வருமா, கமிட்மெண்ட் வருமா, நீங்கள் எதிர்பார்ப்போட வெயிட் பண்ண அது வந்து ரொம்ப தள்ளி தான் போகும். சரிங்களா? ஜஸ்ட் ஃப்ளோவில் விட்டுருங்க. பாருங்கள், அலோ திங்ஸ் டு அன்ஃபோல்ட் நேச்சுரலி. சரி, நேச்சுரலி அது வந்து அன்ஃபோல்ட் ஆகும். சரிங்களா? ஜஸ்ட் அதில் மட்டும் உங்கள் லைஃப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்குதுன்னா ரிலீஸ் பண்ணிவிடுங்க. அது வேணாம், அந்த எதிர்பார்ப்பு எதுவும் வேண்டாம். சரி, நான் உங்களுக்கு வந்து நான் ஏஞ்சல் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி சில சைன்ஸ் நான் கொடுக்குறேன். பைல் 1 வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் போயிட்டுருக்கு, ஃப்யூச்சரே என்னன்னு தெரியாமல் போயிட்டுருக்கு. ஓகே, உங்களுக்கான சைன். குழப்பங்கள் இருக்குது. மேஜிக் பாருங்கள், இவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த டெக்லைன் 2 ஆஃப் கப்ஸ், இந்த டெக்லைன் 2 ஆஃப் கப்ஸ். நான் சொன்னதுதான், 2 பேருக்குமே லவ் இருக்குது, ஒரு பியூரான லவ். உங்கள் பர்சன் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறாங்க, ஜென்யூனாக லவ் பண்ணுறாங்க, எந்த ஒரு மாஸ்க்கும் கிடையாது. சரிங்களா? 2 ஆஃப் கப்ஸ். 2 பேருக்குள்ளுமே அந்த சோல் கனெக்ஷன் இருக்குது. கடகம், விருச்சகம், மீனம் நீங்களாக இருந்தால் இது ரொம்ப ரொம்ப ரெசனேட் ஆகும். நீங்களும் உங்கள் பர்சனும் நீர் ராசி, வாட்டர் சைனாக இருந்தீங்கன்னா இது வந்து ரெசனேட் ஆகும். இல்லை தண்ணி, கடல் சார்ந்த இடத்துல நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி அப்படி இருந்தால், இல்லை ரீசெண்டாக போயிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது ரெசனேட் ஆகும். இல்லை ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது குடிச்சிக்கிட்டே இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த ரீடிங் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். நீங்கள் உங்கள் பர்சனோட தாட்டில் இருந்து ஸ்டக் ஆகியிருக்கீங்க 2 பேருமே. அதான் 2 ஆஃப் கப்ஸ்க்கு நான் சொன்னேன், நீங்களுமே ஸ்டக் ஆகி தான் இருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படா முன்னாடி கொண்டு போகிறது, எப்படி என்ன பண்ணுறது, அந்த ஒரு குழப்பங்கள் தான் உங்களுக்கு. உங்களாலே முடியல. பாருங்கள், நீங்கள் உங்கள் வேலையில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, சரியாக சாப்பிட முடியல, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸில் அதிகமாக சாப்பிடுவீங்க, இல்லை சாப்பிடாமல் இருப்பீங்க, ஸ்ட்ரெஸ். இங்கே பாருங்கள், உங்கள் வேலையில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்கீங்க, பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்கீங்க, இல்லை ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னா ஃபேமிலிக்குள்ளே வந்து உங்கள் குழந்தைங்களையோ இல்லை உங்கள் ஃபேமிலியவோ இல்லை அப்பா அம்மா யாராக இருந்தாலும் சரி, உங்கள் பார்ட்னர், அவங்கக்கிட்ட வந்து உங்கள் ஃபோக்கஸ் இல்லாமல் ஜஸ்ட் ஏதோ ஒரு வாழ்க்கையை உங்கள் பர்சனோட தாட்ஸில் வந்து ஸ்டக் ஆகி இருக்கீங்க. சரிங்களா? உங்களை வேலை செய்ய விட மாட்டேங்குது. இந்த மாதிரி எனர்ஜிலாம் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். உங்களோட ராசி வந்து மிதுனம், துலாம் அண்டு கும்பம். உங்களோட ராசி இருக்குது. இதில் ரொம்ப ஸ்ட்ரக்காகி இருக்கீங்க. சரிங்களா? இன்னும் உங்கள் பர்சனுக்காக வெயிட்டிங் எனர்ஜி தான். வெயிட் பண்ணுறீங்க, நான் லவ் கொடுக்க ரெடியாக இருக்கேன், நீ வந்து என்னை ஹர்ட் பண்ணிட்டு போனாலும் சரி, நமக்குள்ளே பிரச்சனை வந்தாலும் சரி, உன்னை தாண்டி என்னால் வேறு யாரையும் யோசிக்க முடியாது. பாருங்கள், கப் வச்சுட்டு ரெடியாக இருக்கீங்க. ஓகேவா? ஸோ நீ எப்போ வருவ, அப்படி தான் டைமிங்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எப்போ அந்த எனர்ஜி தான் அதிகமாக இருக்குது. நிறைய தனிமையில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் லவ்வை வேறு யாருக்கும் கொடுக்குற மாதிரிலாம் கிடையாது, யாருக்கும் என் லவ் கிடையாது, என் பர்சனுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜியில் இருக்கீங்க. ஒரு நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? வந்துடுவாங்க, எப்படி என் பர்சன் என்கிட்ட வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இங்கே தெரியுது. கடகம், விருச்சகம், மீனம் தான் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் உங்களோட எனர்ஜி. மிதுனம், துலாமன், கும்பமும் இருக்குது. எஸ், உங்களுக்கு ஒரு ஆர்வமும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. உங்கள் பர்சன் என்ன பண்ணுறாங்க, நான் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க. இல்லை நிறைய பேர் புக் ரீட் பண்ணுற பழக்கம் இருக்கும், இல்லை புக்ஸ் ரீசெண்டாக ஏதாவது நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க, இல்லை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரெசனேட் ஆகும். சரிங்களா? இல்லை ரீசெண்டாக வந்து உங்களுக்கான ஏதாவது ஒரு ஜாப்லேருந்து இல்லை ரீசெண்டாகவே உங்கள் பர்சன்ட்டேருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் கம்யூனிகேஷன் உங்களுக்கு வந்திருக்கு சோஷியல் மீடியாவில். சரிங்களா? அது மூலிமா உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் இல்லை கம்யூனிகேஷன் வந்து ஏதாவது லைட்டாக ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ ஆர்வத்தோடு தான் இருக்கீங்க. நீங்கள் இன்னும் உங்கள் பர்சனுக்காக வெயிட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்லேயே ஆகட்டும், இன்ஸ்டாவில் எதுனாலும் சரி. சரிங்களா? ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருக்குது. எப்போ ஆக்ஷன் எடுப்பாங்கங்கிற வெயிட்டிங் எனர்ஜி, ஏக்கம், உங்களுக்கு ஏக்கம் அதிகமான ஏக்கம் இருக்குது பைல் 1. ஸோ அப்படின்னா மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். மூவ் ஆன் ஆனவங்களுக்கு வந்து இது வந்து வீடியோ வந்து ரெசனேட் ஆகாது. சரிங்களா? ஓகே, நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ் பார்த்துடலாம். பைல் 1க்கு ஏஞ்சல் என்ன சொல்ல வராங்க? எஸ்,
ஸோ இன்னும் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி. இன்னும் உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சைன் காமிக்குது, பட் நீங்கள் சைனை கண்டுக்காமல் இருக்கலாம், இல்லைன்னா அது என்னன்னு புரியாமல் இருக்கலாம். சரிங்களா? நீங்கள் ஒரு சைன் இல்லைன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். யூனிவர்ஸ்ட்டு ஒரு சைன் கேளுங்க. எனக்கு ஏதாவது ஒரு கொஷின் கேட்டு யூனிவர்ஸ்லேருந்து சைன் கேளுங்க. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சைன் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சரிங்களா? ஒரு டைம்லைன் செட் பண்ணுங்கள். எனக்கு நெக்ஸ்ட்டு ஒரு 24 hours இல்லை 48 hours இல்லை நெக்ஸ்ட் 1 monthக்குள்ளே இந்த விஷயம்லாம் நடந்தால் இந்த மாதிரி சைன் காமிச்சா. ஸோ அந்த மாதிரி யூனிவர்ஸ்லேருந்து சைன் வாங்க பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் உங்களை பற்றியே நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் யார், என்ன நடந்துகிட்டு இருக்கு உங்கள் லைஃப்பில், ஏன் வந்து யூனிவர்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுது, நான் என்ன தப்பு பண்ணிகிட்ருக்கேன், ஏதாவது கார்மிக்கை வந்து நான் லைஃப்பில் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கேன்னா, ஏதாவது பேட்டர்னை ரிப்பீட் பண்ணுறேன்னா, சம்திங் ஏதோ நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க. அதனால தான் கெட் மோர் இன்ஃபர்மேஷன் வருது. ஏதோ கண்டுக்காமல், எதையும் கண்டுக்காமல் ஜஸ்ட் இந்த பர்சன் மேலே மட்டும் உங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களை சுற்றி நீங்கள் எதுவுமே கவனிக்காத மாதிரி தெரியுது. அந்த கண்டிப்பாக நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க. கொஞ்சம் நம்பிக்கை வேணும். சரிங்களா? நம்பிக்கையோடு இருங்க. ஆசை இருக்கு உங்கள் பர்சன் வரணும்னு, பட் ஆழ் மனசில் இன்னும் அது வந்து ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணலை. ஒரு சந்தேகத்தோடு தான் இருக்கீங்க. என் பர்சன் வருவாங்களா, வரமாட்டாங்களா, எனக்கு நல்ல லைஃப் இருக்கா, அல்லது நியூவான பர்சனாவது என் லைஃப்பில் வருவாங்களா, சம்திங் இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லாமல் உங்கள் வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான கைடன்ஸ். ஸோ இதில் ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா அது வந்து நீங்கள் பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு, அது கரெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு யூனிவர்ஸ்லேருந்து வந்து ஒரு மெசேஜாக எடுத்துக்கோங்க. பைல் 1 இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும், அண்ட் ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் 2. இப்போ ரீசண்டாக உங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு நம்பிக்கை போயிட்டுருக்கு. உங்கள் பர்சன் வந்து உங்களை உண்மையாக லவ் பண்ணுறாங்களா, இன்னும் அதே ஃபீலிங்ஸோடு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் பர்சன் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று அப்படிங்கிற குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. ஒரு மாஸ்க் போட்டிருக்காங்க. ஏன்னா நீங்கள் அந்த பிக்சர் தான் சூஸ் பண்ணியிருந்தீங்க. சரிங்களா? இப்போ நல்லாவே தெரியுது ஒரு மாஸ்க் வந்து போட்டிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான அதிக அளவான சந்தேகம். இல்லை தேர்ட் பார்ட்டி யாராவது இருக்காங்களா, என்கிட்ட ஏதோ மறைக்கிறாங்களா, இப்போ ஏன் லவ்வை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு லவ்வை தேடி போயிட்டு இருக்காங்களா, அவங்க என்கிட்ட வந்து ஏன் உண்மையா இல்லையோ, இந்த மாதிரியான கேள்விகள், சந்தேகங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு விஷயம். இன்னொரு எனர்ஜி நம்ம சொல்லணும்னா, நீங்க வந்து இப்போ உங்க லைஃப்பை வந்து என் பர்சனுக்கு எதுவுமே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. சரிங்களா? சுத்தமாக உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு காமிச்சிக்காம உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் பர்சன் வந்து ஒரு மாஸ்க் போட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் எதனால் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வந்து உங்களுக்கு அடிக்கடி வருது. அப்போ லவ் இல்லையா, முடிஞ்சதா, அவ்வளோதானா, அப்போ ஃபர்ஸ்ட்ல இந்த லவ்லாம் எங்கே போச்சு, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. நிறைய ஹர்ட் ஆகியிருக்கீங்க. சரி, பைல் 2க்கான எனர்ஜி. சிம்மம், மேஷம், தனுஷு உங்கள் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா உங்கள் பர்சனுக்கு வந்து ஃபேமிலி இருக்காங்க. யாரோ ஃபேமிலி இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டில் வந்து அவங்க மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப கஷ்டம். இந்த லவ், உங்கள் கூட இருக்கிற இந்த லவ்வை வந்து கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இமோஷ்னலாகவும் அவங்க கிடையாது, அவைலபிளே இல்லை. நீங்கள் வந்து முதல்ல உங்களுக்கு கூட இமோஷனல் அட்டாச்மெண்ட் இருந்தது, இப்போ வந்து இமோஷ்னலாக வந்து அன்அவைலபிள், ரொம்ப டயர்ட் ஆகிட்டு இருக்காங்க, ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க உங்க பர்சன். இது எப்படி முன்னாடி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தெரியல. சரிங்களா? நிறைய பொறுப்புகள் அதிகமுள்ள ஒரு பர்சனாக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் சில பொறுப்புகள் இருக்குது, குழந்தைகள் இருக்கலாம், இல்லை வேறு சில பொறுப்புகள் அவங்க லைஃப்பில் இருக்கிறதுனால அதில் அவங்க ஸ்டக் ஆகி இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தெரியுது. பைல் 2 அவங்களுக்கு வந்து இப்போ என்னன்னா, ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டக் ஆகி இருக்குது, அது நல்லா தெரியுது. சரிங்களா? எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. உங்க பர்சனுக்கு வந்து தைரியம் வந்து இல்லை. தைரியமா பயம் அதிகமா இருக்கு. யாருக்கும் பயப்படுறாங்க, யாரோட கண்ட்ரோல்லையும் இருக்காங்க.
உங்க பர்சன் யாரோட கண்ட்ரோல்லயும் இருக்காங்க. கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து அக்ரஸிவாவும் இருக்கலாம். பட் மோஸ்ட்லி என்னன்னா, அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், ஃபேமிலி, சொசைட்டி அந்த மாரி விஷயத்துல அவங்க மாட்டிட்டு இருக்காங்க. அவங்க மனசு வந்து ஸ்டக் ஆகி இருக்கு. அவங்க பர்சனலா வந்து சந்தோஷமா இல்ல. அவங்க பர்சனல் சந்தோஷம் வந்து உங்க கூட தான். சரிங்களா? ஒரு மாஸ்க் போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மறைக்கலாம். அவங்க அவங்க வந்து சில விஷயங்கள் எமோஷன்ஸ மறைக்கிறாங்க. அது ஓகே. பட் அவங்க லவ் வந்து உங்க மேல தான். அவங்களுக்கு லவ் அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு ஏதோ ஒரு துரோகம் பண்ணியிருக்காங்கங்கிற பட்சத்துல, இப்ப வந்து ஒரு நெறைய யோசிக்கிறாங்க. என்ன பண்றது? இத எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்ப எப்படி கொண்டு போறது அப்படின்னு. இதுல பாருங்களேன், அவங்களோட லவ் வந்து ஆழமான லவ். பட் உங்ககிட்ட காமிச்சுக்கிறது வந்து ரொம்ப கம்மி. அதனால தான் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, என் பெர்சன் வந்து என்கிட்ட மறைக்கிறாங்க, மாஸ்க் போட்டிருக்காங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களேன்னு. பட் உங்க பெர்சனும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பாருங்களேன், அந்த இந்த இந்த செடிய வந்து அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஏக்கத்தோட பார்க்குறாங்க. எப்படி இது வந்து நிலையானதா இருக்கணும். பாதியிலே போற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுல வந்து அவங்க தெளிவா தான் இருக்காங்க. சரிங்களா? யாரோ தேர்ட் பார்ட்டி அவங்கள கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த தைரியம் இல்ல. அவங்களுக்கு வந்து அவங்கள விட்டுட்டு உங்ககிட்ட வந்து ஒரு செக்யூர்டா அவங்க ஃபீல் பண்ணலைன்னு சொல்லலாம். நம்பிக்கையா நீங்க தான் வேணும்னு ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. பயம் அதிகமா இருக்கு. ஒரு இன்செக்யூர்டான ஒரு வாழ்க்கை உங்க கூட அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி தான். சரிங்களா? அவங்களுக்கு என்னன்னா, இத வந்து பேசணும். பட் அவங்களுக்கே குழப்பம். இது பேசலாமா? உங்ககிட்ட இத பேசலாமா? வேணாமா? அப்படிங்கிற மாதிரி. இப்ப அவங்க எமோஷன்ஸ் எதுவுமே இல்லாம இருக்காங்க. கொஞ்சம் கூட அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எதுவுமே உங்ககிட்ட காமிக்காத ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. சரிங்களா? ஆனா மனசுல வந்து நெறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. பட் உங்க பெர்சன் நெனச்சா மட்டும் தான் இந்த ரிலேஷன்ஷிப்ப அடுத்தது கொண்டு போக முடியும். பட் அவங்களே வந்து குழப்பத்துல இருக்கும்போது, அவங்களே நெறைய பாரங்கள சுமக்கும்போது, பொறுப்புகள் இருக்கும்போது, என்னால முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜில தான் இருக்காங்க. ஓவரால் சொல்லணும்னா அவங்களுக்கு அந்த தைரியம் கிடையாது, நம்பிக்கை கிடையாது. ரொம்ப இன்செக்யூர் ஃபீலிங். மேபி சைல்ட்ஹுட் ட்ராமா, நெறைய ரிஜெக்ஷன வாழ்க்கையில வந்து பார்த்தவங்களா இருப்பாங்க. நெறைய பேர் இவங்கள இக்னோர் பண்ணியிருப்பாங்க. லவ்ங்கிற பேர்ல ஏமாத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி தெரியுது. ஸோ எப்பயுமே இவங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து உங்க பெர்சன் வந்து ஒரு கிளாரிட்டி குடுக்காம தான் இருக்காங்க. ஓகேங்களா? நெறைய யோசிக்கிறது. அவங்க சொல்றது ஒண்ணா இருக்கும், செயல் ஒண்ணா இருக்கும். அவங்க மனசுல ஆசை தான். அவங்க சொல்றது எல்லாமே ஆசையில தான் சொல்றாங்க. பட் அந்த செயல் வந்து இருக்காது. ஏன்னா, அவங்க செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை அந்த மாரி தான் தெரியுது. சரிங்களா? இப்ப வந்து அவங்க ரொம்ப ரொம்ப ஓவர் திங்க் பண்றது, நெறைய ஓவர் திங்கிங் நெறைய இருக்கு. அதிகமான ஓவர் திங்கிங் உங்க பெர்சனோட லைஃப்ல போயிட்டுருக்கு. ஏதோ சம்திங் தப்பு பண்ணிட்டுருக்கோம், இல்ல தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்கு. அவங்கள தூங்க விடாம பண்றது, சடனா எந்திரிக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ், ரொம்ப ரொம்ப மன அழுத்தம் வந்து அதிகமா போயிட்டுருக்கு. ம் அந்த கண்ட்ரோல்டா இருக்கிற அந்த லைஃப் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்லலாம். வேற வழி இல்லாம அதுல இருக்காங்க. பட் அந்த லைஃப் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. பிடிக்காம வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையில தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு, சொல்றதுக்கு நெறையா இருக்கு. பட் அவங்க வந்து அது மனசுல இருக்கிறத சொல்ல மாட்டாங்க. எப்பயுமே இவங்க த்ரோட் சக்ரா வந்து க்ளோஸா இதா இருக்கும். ஒரு கிளாரிட்டி இருக்காது. எது வந்து உங்ககிட்ட சீரியஸா பேசுனா நீங்க ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ? அப்படிங்கிற பயமும் அதிகமா இருக்கு. ஆனா அவங்க வந்து இப்ப இருக்கிற லைஃப்ல வந்து சந்தோஷமா இல்ல. அவங்க தனியா இருந்தாலும் சரி, இல்ல தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும், யாரோட இருந்தாலும் அவங்க லைஃப்ல வந்து இப்ப சந்தோஷம் கிடையாது. ஒரு ஏக்கம் தான். உங்க கூட எப்படி வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்து இந்த லவ்வ வந்து எடுத்துட்டு போகணும். அப்படிங்கிற ஒரு ஏக்கமா பார்க்குறாங்களே தவிர, அதுக்கான ஆக்ஷன் போடுற அளவுக்கான தைரியமோ, அதுக்கான தன்னம்பிக்கையோ அவங்களுக்கு வந்து கிடையாது. ஃபைல் 2 லவ்வர்ஸ் கார்ட். நான் ஸ்டார்ட்டிங்லயே நான் சொன்னேன் உங்களுக்கு இத. இந்த எனர்ஜி படிக்கும்போதே மாஸ்க் அவங்க வந்து ஜென்யூனா தான் அவங்க மேல லவ் இருக்கு. பட் அவங்க சிச்சுவேஷன் தான் அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பா நெறைய பேருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் உங்க 2 பேருக்கும். மேட் ஃபார் ஈச் அதர். 2 பேருக்குமே ஸ்ட்ராங்கான கனெக்ஷன். உங்கனால எதுவும் பண்ண முடியல, உங்க பெர்சனால எதுவும் பண்ண முடியல. இது என்ன எதிர்காலம்? எதிர்காலமே என்னன்னு தெரியாம, ஆக்ஷன் எடுக்க முடியாம, ஜஸ்ட் லவ் மட்டும் கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். லவ் இருக்கு. லவ் நெறைய இருக்கு. லவ்வர்ஸ் வித் 3 ஆஃப் வாண்ட்ஸ். எப்படி உங்க கூட சேர்றது? எப்படி இந்த லவ்வ வந்து என் லைஃப்ல கொண்டு வர்றது? எப்படி இத ஸ்டார்ட் பண்றது? எந்த ஐடியாவுமே அவங்களுக்கு இல்ல. பட்
பட் நிறைய ஏக்கம் இருக்கு. லாங் டேர்முக்கு பார்க்குறாங்க. சரிங்களா? லாங் டேர்ம் ஃபியூச்சர் என்ன, இந்த பர்சனோட ஃபியூச்சர் என்ன, இங்கே பாருங்க. இவங்க என்னதான் தனிமையில் இருந்தாலும் அவங்களுக்கு மேபி ஃபேமிலி இருக்கலாம், கரியர் இருக்கலாம், சொசைட்டி, இந்த இதில் மாட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? 3 ஆஃப் வாண்ட்ஸ் இந்த விஷயங்கள்ல மாட்டிட்டு இருக்காங்க. பட் கையில் வந்து உங்கள் லவ் தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் சொல்றேன்னா, இவங்க பார்க்கறது இங்கே தான், உங்க 2 பேரோட லவ் தான். பட் அவங்க வேற யாரோ சம் ரொமான்டிக் பார்ட்னர் அவங்க லைஃப்ல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரிங்களா? பட் அவங்க பார்வை வந்து அங்க போகல. ஓகே, அவங்களோட பார்வை அங்க போகல. அவங்க உங்களே தான் பாக்குறாங்க. நீங்க 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ண டைம், உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பாண்டிங், அதுதான் அவங்க மிஸ் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. சரிங்களா? மாஸ்க் போட்டிருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா வேற வழி இல்லாம சுச்சுவேஷன், அதனால அவங்க எமோஷன்ஸ் எதுவும் காமிச்சிக்காம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, உங்க மேல இருக்கிற லவ் வந்து பியூரான லவ். உண்மையாவே உங்களை மனசுல இருந்து தான் லவ் பண்றாங்க. அது எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். பைல் 2, 2 பேருமே வந்து பவுண்டரி செட் பண்ணிட்டீங்க. 2 பேருமே பவுண்டரி பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப காமான பர்சன் நீங்க 2 பேருமே. 2 பேருமே மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கு. பவுண்டரி செட் பண்றீங்க. உனக்கான டைம் நான் கொடுக்குறேன், உனக்கான ஸ்பேஸ் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஓவர் லவ், ஓவர் கிவ் பண்ணிட்டு அதிகமான லவ் கொடுத்துக்கிட்டு பவுண்டரி எதுவும் இல்லாம இருந்திருப்பீங்க. எஸ்பெஷலி நீங்க பாக்குற வியூவர்ஸ். பட் இப்ப இந்த இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே ரொம்ப காமான பர்சன், ரொம்ப பொறுமை அதிகமுள்ள பர்சன். அவங்க வேலையை பார்க்கறது, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. 2 பேருமே யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கல. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா இருக்கதான் 2 பேரும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் பாசிட்டிவா இந்த இதை கொண்டு போகணும். அவங்க ஸ்பேஸ்ல இருந்து பாசிட்டிவா இருந்தா இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணுங்கிற ஒரு நம்பிக்கை, ஏதாவது யூனிவர்ஸ் வந்து நம்மளை சேர்த்தி வச்சிரும், நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. பட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து தான் வந்து உங்க பர்சனுக்கு நீங்க மட்டும்தான் அமைதியை கொடுத்துருக்கீங்க. ஒரு திருப்தியா அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க, சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணியிருக்காங்க. சரியா? உங்க கூட மட்டும்தான் அவங்க ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லைஃப், ஒரு கம்ப்ளீட் லவ், அவங்களுக்கு பிடிச்ச லவ் வந்து உங்ககிட்ட மட்டும்தான் அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. அது நல்லா தெரியுது. உங்களை தாண்டி வேற யாரையுமே வந்து அவங்க லைஃப்குள்ள வந்து நினைச்சு பார்க்க முடியல. வேற யார்ட்டையும் சரியா பேச முடியல, மனசுல இருக்கிறத சொல்ல முடியல. ஆக்சுவலா உங்ககிட்டயே அவங்க மனசுல இருக்கிறத சொல்ல மாட்டாங்க. ரொம்ப அதான் சொன்னேன், இவங்க ஹார்ட் சக்கராவும் சரி, த்ராட் சக்கராவும் சரி, அது வந்து எப்பயுமே க்ளோஸ் ஆகி இருக்கிற ஒரு பர்சன் தான். அவங்க யூனிவர்ஸோட எனர்ஜியே அந்த மாதிரியா தான் இருக்கிற பர்சனா இருப்பாங்க. ஸோ உங்களுக்கும் இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரிங்களா? இப்ப நீங்க அமைதியா அவங்க இடத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு பீஸ், அமைதியா இருக்கீங்க. நீங்களும் சரி, உங்க பர்சனும் சரி. அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. இப்போ உங்களோட எனர்ஜி, இது பைல் 2க்கான சில கன்ஃபர்மேஷன்ஸ் நான் தரேன். எஸ், உங்களுக்கு உங்க பர்சன் வந்து ஒரு பெரிய வழி, பெரிய வழி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லா பிளேமும் கூட உங்க மேல கூட சுமத்திட்டு போயிருந்திருக்கலாம். இப்ப கூட அவங்களுக்கு அந்த எண்ணமா தான் இருந்திருக்கலாம். நீங்க நினைச்சா இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியா கொண்டு போகலாம், பட் நீ வந்து கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரியான இருக்கீங்க. நீங்க ஸ்டக் ஆகி இருக்கீங்க. நீங்களுமே வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாம போகல. இன்னைக்கு எல்லாரோட எனர்ஜியும் பார்க்கும் போது பர்சனோட தாட்ஸ்ல வந்து ரொம்ப ஸ்டக் ஆகி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்க ரொம்ப இதுல நிறைய பேர் வந்து பிரெக்னண்டா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இல்ல வந்து உங்க புதுசா ஒரு பிசினஸ் இல்ல புது டைரக்ஷனுக்கு வந்து போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. வேற வழியே இல்லை, நான் இப்படியே போயிட்டு இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்னு என்னன்னா, எப்போ உங்க பர்சன் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கான வெயிட்டிங் எனர்ஜி இருக்கு. இல்ல நிறைய பேர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆன எண்டிங்கை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்க, ரொம்ப தனிமையில இருக்கீங்க, மிஸ்ஸிங் எனர்ஜி அதிகமா இருக்கு. அதை தாண்டி எனக்கு இப்படி நடந்துருச்சே அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்லி என்ன இப்படி ஏமாத்திட்டே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜிங்க அதிகமா தெரியுது. சரிங்களா? உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உங்களை வந்து செல்ஃப் ஹீல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை கஷ்டப்பட்டு என்னதான் உங்க பர்சனோட தாட்ல ஸ்டக் ஆகி இருந்தாலும் உங்களை வந்து அடுத்த இதுக்கு கொண்டு போகணுங்கிறத வந்து நீங்க தெளிவாக தான் இருக்கீங்க. சரிங்களா? நீங்க டிவைன் ஃபெமனைன் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிய வந்துருந்துச்சுன்னா இந்த பைல் 2 வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகும். நிறைய அன்பு கொடுக்குற கேரக்டரா இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சைன் மாதிரி நான் சொல்றேன். சரிங்களா? நிறைய அன்பு கொடுக்குற கேரக்டரா இருப்பீங்க. மிதுனம், கும்பம், துலாம் இருக்கு, மேஷம், சிம்மம், தனுஷ் இருக்கு, ஸோ ரிஷபம் இருக்கு. நிறைய அன்பு கொடுத்து 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 துரோகங்கள், வலி அந்த மாதிரி வந்து அனுபவிச்சவங்களா இருப்பீங்க. எல்லா பக்கமுமே வந்து இப்போ உங்களுக்கு அடி கிடைச்சி விட்டு இருந்திருக்கும். தனிமையில
ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிட்டு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க, ஸ்டக் ஆகி இருக்கீங்க. ஒரு உங்களுக்கு ஆசை தான், மனசளவுல வந்து இதை விட்டுட்டு போயிடணும், இதுல இருந்து நம்ம அடுத்தது மூவ் ஆன் ஆகணுங்கிற ஆசை இருக்கு. பட் அகைன் அண்ட் அகைன் உங்க பர்சனை யோசிக்கிறது, அவங்க லைஃப்ல என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்கள பத்தின தாட்ஸ் தான் வந்து உங்களுக்கு அதிகமா இருந்துகிட்டே இருக்கு. அடுத்தவங்க என்ன நினைச்சிருவாங்களோ என்னையா அப்படிங்கிற பயமும் இதுல ஒரு எனர்ஜியா தெரியுது. எஸ், இதெல்லாம் உங்களுக்கான எனர்ஜி அண்ட் சைன். இதில் ஏதாவது உங்களுக்கு ஒன்று ரெசனேட் ஆனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பைல் 2. ஸோ 111 பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகேங்களா? 111 1 2 3 4 இந்த மாதிரி ஒரு கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெசனேட் ஆகும். உங்களை விட உங்க பர்சன் வந்து வயசு கம்மியா இருந்தா ரெசனேட் ஆகும். எஸ், ஸோ உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஆக்ஷன் எடுங்க. ஐ மீன் ரிலேஷன்ஷிப்ல சொல்லலை, ரிலேஷன்ஷிப்ல ஸ்டக் ஆகி இருக்கீங்க, ரொம்ப சோம்பேறித்தனம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நிறையா பேர் வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க, பெட்லேயே படுத்திருக்கிறது. வர வாய்ப்புகள் நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு தோணிட்டு இருக்கு, நிறைய யூனிவர்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. பட் நீங்கள் எதுவுமே வந்து அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணாமல், ஃபோக்கஸ் பண்ணுவீங்க பட் மறுபடியும் ரிலேஷன்ஷிப்ல வந்துடுறது, மறுபடியும் ஒரு கரியருக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது, இல்லை உங்கள் லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணுறது, மறுபடியும் இதை பற்றி யோசிக்கிறது, உங்கள் பர்சனை பற்றி யோசிக்கிறது, உங்களுக்கு நடந்த காயங்கள் இருந்து வெளியில வர முடியாத மாதிரி இருக்கு. ஸோ யூனிவர்ஸை கேளுங்க, ஏஞ்சல்ஸை கேளுங்க, உங்களுக்கு அழகா கைட் பண்ணுவாங்க. நல்லா உங்க இன்ட்யூஷனை கேளுங்க, உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுது, அது 100% உங்களுக்கு அழகா கைட் பண்ணும். யூனிவர்ஸ் மூலமா உங்க உள்ளுணர்வு வந்து இப்போ உங்களுக்கு கைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. ஸோ நீங்க எதுவுமே கேட்காம இருக்கீங்க, யூனிவர்ஸ்ட கனெக்ட் ஆகாம இருக்கீங்க. ஜஸ்ட் யூனிவர்ஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அமைதியா ஒரு பீஸ்ஃபுல் எனர்ஜியில இருங்க. ஆல்ரெடி அந்த மாதிரி உங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. பட் இருந்தாலும் உங்க பர்சனோட தாட்ல ஸ்டக் ஆகி இருக்கீங்க, இருக்கணுமா, மூவ் ஆன் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரியான ஸ்டக் எனர்ஜி இங்க அதிகமா தெரியுது. வர ஆப்பர்ச்சுனிட்டி பிளான் பண்றீங்க பட் ஆக்ஷன் எடுக்காத மாதிரி இருக்கு. ஸோ ஆக்ஷன் எடுங்க, உங்களோட க்ரோத்துக்கு ஆக்ஷன் எடுங்க, பாசிட்டிவா இருங்க. நிறைய வாய்ப்புகள் வருது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? யூனிவர்ஸ் ஃபினான்ஷியலாகவும் சரி, ஒரு சந்தோஷமா இருந்தீங்கன்னா மட்டும்தான் அதுவும் உங்களுக்கு லைஃப்ல கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் வந்து சக்சஸ் ஆகும். ஸோ பைல் 2 இதுதான் உங்களுக்கான ரீடிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் வேணும் அண்ட் ஹீலிங் செஷன் பத்தின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.